மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் போகி பண்டிகை கோலாகலம். சென்னை மயிலாப்பூரில் பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து பொதுமக்கள் உற்சாகம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்களால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். தங்கள் ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகளில் முண்டியடித்தபடி ஏறிச் சென்ற பயணிகள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இரவில் திடீர் ஆய்வு. பயணிகளிடம் அடிப்படை வசதிகள் மற்றும் பேருந்துகள் இயக்கம் குறித்து கேட்டறிந்தார். ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக வந்த புகார்களின் அடிப்படையில் சென்னையில் மட்டும் 9 குழுக்கள் அமைப்பு. மொத்தம் 30 ஆம்னி பேருந்துகளுக்கு தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. ஆம்னி பேருந்துகள் பிரச்சனை குறித்து வந்த புகார்களின் அடிப்படையில் சென்னையில் மட்டும் 9 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தமிழகம் முழுவதும் 36 குழுக்கள் தணிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்களால் நிரம்பி வழிந்த தாம்பரம் ரயில் நிலையம். தங்கள் ஊர்களுக்கு இயக்கப்பட்ட ரயில்களில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்தபடி ஏறிச் சென்ற பொதுமக்கள். சிங்கப்பெருமாள் கோவில் முதல் மறைமலை நகர் வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலால் திக்கி திணறிய வாகனங்கள். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இன்று தொடக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை 6 மணிக்கு மகரஜோதி தரிசனம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் ஏற்பாடுகள் தீவிரம். சரணம் பாடி சாந்தியை தேடி. மகரஜோதி விழாவை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதிய கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். சுமார் 12 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு வருகை தந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு. தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் படுகர் இன மக்களோடு இணைந்து பாரம்பரிய நடனமாடி உற்சாகம்.
கூடலூரில் நடைபெற்ற மதசார்பற்ற பொங்கல் விழாவினில் பங்கேற்ற ராகுல் காந்தி மண்பானையில் பொங்கலிட்டு அனைவருக்கும் பரிமாறி உற்சாகம். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். வரும் 20ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. சென்னையில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. 23ஆம் தேதி வரும்போது உங்களுக்கு யாரெல்லாம் மேடையில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும். ஜனவரி மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. அதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை மீண்டும் அழைத்து ஒரு ஆலோசனை நடத்தி பத்திரிகையாளர்களாகிய உங்களை அனைவரையும் அழைத்து தான் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். ஜனவரி மாதத்துக்குள்ளே இந்த முடிவை அறிவிப்பீங்க? கண்டிப்பாக அதுக்குள்ளே முடியும் என்பதை நானும் நம்புகிறேன். உங்களை மாதிரி விருப்ப மனு வாங்க வேண்டியிருக்கு, நிறைய ஒர்க் இருக்குங்க. நிச்சயம் ஜனவரிக்குள்ளே முடிக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம். நடக்கும் என்பதையும் நான் நம்புகிறேன். கூட்டணி விவகாரத்தில் தயக்கம், அழுத்தம், குழப்பம் இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். உரிய நேரத்தில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வரும் என்றும் பேட்டி. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தவேக தலைவர் விஜய்க்கு மீண்டும் சம்மன். டெல்லியில் 7 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் வரும் 19ஆம் தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவு. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி தயாரிப்பாளர் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு நாளை பொங்கல் பண்டிகை அன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை மீண்டும் ஏன் தொடங்கக்கூடாது? தமிழக வனத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போகி பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. வரும் 31ஆம் தேதி வேலை நாளாக எடுத்துக்கொள்ளப்படும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு. அமெரிக்காவின் அதிரடியான வரி விதிப்பை அடுத்து வர்த்தகத்தை விரிவுபடுத்த கனடா திட்டம். ஏற்றுமதி அதிகரிக்கும் வகையில் கனடா பிரதமர் மார்க் கார்னி விரைவில் இந்தியா வர உள்ளதாக தகவல். போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலுக்கு ஈரான் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரான் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருபவர்களுக்கு உதவி வந்து கொண்டிருக்கிறது எனவும் வலைதளத்தில் பதிவு.
இந்தியா, வங்கதேசம் உள்ளிட்ட தெற்காசிய நாட்டு மாணவர்களுக்கு கல்வி விசா பெறும் முறையை கடுமையாக்கிய ஆஸ்திரேலியா. நிதி ஆதாரம், ஆங்கில புலமை போன்றவற்றை காரணம் காட்டி AL3 எனும் அதிக ஆபத்துள்ள வகை விசாவாக மாற்றி நடவடிக்கை. இந்தியா, நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி இன்று தொடக்கம். தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம். இந்திய ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் முதல் சுற்றில் இந்தியாவின் திரிஷா ஜாலி காயத்ரி ஜோடி வெற்றி. தாய்லாந்து ஜோடியை 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அபாரம்.